வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். நவம்பர் 24. சட்டநாதபுரம் ஊராட்சியில் எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் வசிக்கும் மக்கள். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே சட்டநாதபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கணபதி நகரில் சாலை வசதி, குடிநீர் வசதி, மழைநீர் வடிகால் வசதி, மின் வசதி என எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் அந்த கிராமம் தனித்து விட்டுப்பட்ட கிராமமாக இருந்து வருகிறது. இந்த ஊராட்சிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லாத நிலையில் மக்கள் மிகவும் சிரமத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதி மக்கள் ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மிகவும் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் வடிகால் வாய்க்கால் பல வருடங்களாக தூர்வாரப்படாமல் ஆக்கிரமிப்பில் உள்ளதால் சாலையும் வாய்க்காலும் சமநிலையில் உள்ளது. இதனால் மழை நீர் அதிகளவு தேங்கி வடியாமல் சாக்கடையாக உருமாறி நோய் தொற்று ஏற்படும் ஆபத்தான நிலையில் இருந்து வருகிறது. தேங்கிய மழைநீர் மற்றும் சாக்கடையில் கொசுக்கள் மற்றும் விஷ ஜந்துக்களும் உருவாகி அப்பகுதி மக்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஜுரம், டெங்கு காய்ச்சல் போன்ற வியாதிகள் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். சாலை முழுவதும் சாக்கடைகளும் குப்பைகளுமாக காட்சி அளிப்பதை அங்கு காண முடிகிறது. மேலும் அப்பகுதியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் இணைப்பு இல்லாததால் குடிநீருக்காக அப்பகுதி மக்கள் கஷ்டப்படுவதாக கூறுகின்றனர். மின்கம்பம் காங்கிரீட் உடைந்து கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு மிக மோசமான நிலையில் இருப்பதை மின்சாரத்துறைக்கு தகவல் கொடுத்து புதிய மின்கம்பம் அந்த இடத்தில் நட்டு சுமார் 2 வருடங்கள் ஆகியும் அதில் மின் இணைப்பை கொடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக தெரிவிக்கின்றனர். மேலும் மின் கம்பிகள் வீதியில் தாழ்ந்து செல்வதால் சவுக்கு மரக்குச்சியில் மின் கம்பியை கட்டி மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கின்றனர். இதனை பலமுறை மின்சாரத்துறைக்கு தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று தெரிவிக்கின்றனர். எனவே அப்பகுதியில் சாலை வசதி, குடிநீர் வசதி செய்து தர கோரியும் வாய்க்கால் தூர்வாரி சீரமைத்து தேங்கியுள்ள சாக்கடை நீர் அகற்ற உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர். அப்பகுதி மக்கள் ரெட் நியூஸ் செய்திக்கு அளித்த பேட்டியினை காண்போம். சட்டநாதபுரம் கணபதி நகர் சார். நாங்கள் இங்கே ரோடு போட்டு 18 வருஷம் ஆகுது. 18 வருஷமாகவே ரோடு வந்து போடலை. சிமெண்ட் ரோடு போட்டாங்க. இப்போ 18 வருஷமாகுது. 18 வருஷமாகவே இங்கே பெய்கிற மழை தண்ணி வெளியில் போகிறதுக்கு வசதி இல்லை. இந்த ரோட்லேயே தான் நிற்கிது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வடிகால் இருக்குது, வாய்க்கால்னு ஒன்று இருக்குது. ஆனால் வடிகிறதுக்கு வசதி கிடையாது. ஏன்னா ஃபுல்லாகவே ஆக்கிரமிச்சிட்டாங்க ஜனங்க. அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி எங்களுக்கு வந்து வடிகாலோட ரோடு வேணும். லைன் வந்து இபி லைன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸு. ஒரு மழை பெஞ்சிட்டா எங்கள் வீட்டில் எங்கே கரண்ட் இருக்காது. எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே பாதிக்குது. கரண்ட் வந்து 3 பேஸாக எங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்கணும். குடிநீர் வந்து கணபதி நகர் இது உள்ளார மொத்தம் பார்த்திங்கன்னா 70 வீடு இருக்குது. இப்போ இந்த கட்டிங்கில் நான் நின்று பேசுகிறேன். கட்டிங்கில் பார்த்திங்கன்னா 10 வீடு இருக்குது. 10 வீட்டுக்குமே இதுதான் மெயின் ரோடு. இந்த 10 வீட்டுக்குமே குடி தண்ணி இல்லை. கொள்ளிடம் தண்ணி பிடிக்கினா நாங்கள் அந்த மெயினுக்கு தான் போக வேண்டியதாக இருக்குது. மெயினுக்கு போய் பிடிக்கினா வீட்டு வேலைலாம் எங்களுக்கு பாதிக்குது. குழந்தைங்கள ஸ்கூல் கலப்ப முடியல. எங்களுக்கு குடி தண்ணி வேணும். ரோடு வந்து வடிகாலோட மொத்தத்துக்கு 3 ரோடு போட்டாகணும். இது உள்ளார இந்த கட்டிங் ஒன்று, அந்த மெயின் கட்டிங் ஒன்று, அந்த கட்டிங் ஒன்று, 3 கட்டிங்லேயுமே மெயின் ரோடு போட்டு தண்ணியை வந்து டேப்பர் அடித்து வெளியில் வாய்க்காலுக்கு போகிற மாதிரி செய்யணும். ரோடு போட்டாலுமே இப்போதைக்கு ரோடு போட்டாங்கன்னா நாங்கள் மனு கொடுத்துட்டோம், கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், கிராம சபையில் பேசிட்டு வந்துட்டோம். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இது ஏகப்பட்ட சட்ட சிக்கல், இப்போ கையை வைக்க முடியாதுங்கிறாங்க. அப்போ சட்ட சிக்கல்னால் நாங்கள் எங்கே தான் போகிறது? கையை வச்சு இதை வடிகால் அகற்றி இதை வந்து ரோடு போடணும். வெறும் ரோடு எங்களுக்கு வேணாம். வெறும் ரோடு எங்களுக்கு வேணாம். சிமெண்ட் ரோடு போட்டு கொடுக்குறேன்னு கடைசியாக வந்திருக்காங்க ஃபைனல். அந்த ரோடு எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு வடிகாலை தூர்வாரி வாய்க்காலுக்கு தண்ணி போகணும். அப்படி ரோடு போட்டு கொடுங்க. 3 நாள்ல ஸ்டெப் எடுக்கிறோன்னு சொன்னாங்க. கலெக்டர்ட்டையும் கொடுத்தோம், அதையும் ஸ்டெப் எடுக்கல. 3 நாள் எடுக்கிறோன்னா அங்கே போய் கேட்டதுக்கு நாங்கள் இப்போக்கி எடுக்க முடியாது, இன்னும் நாளாகும் அப்படிங்கிறாங்க. அது வந்து நீங்கள் என்ன பஞ்சாயத்து போடல. அலர்ஜி ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி வருது. டாக்டர்கிட்ட தூக்கிட்டு நாங்கள் அலைஞ்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்போ இந்த மழையிலே எங்களுக்கு ஒரு தீர்வு பண்ணி கொடுக்க சொல்லுங்க. குழந்தைங்க இருக்கு, குழந்தைங்களை வச்சுட்டு இதில் தான் கஷ்டப்படுறோம். வீடுமே தண்ணி நிற்க ஓதம் ஏறிடுது. அதனால இது கொஞ்சம் ரோடு போட்டு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்து பல ஆண்டு காலமாக இது வந்து ரோடு வந்து வசதி இல்லாமல் அப்படியே ரோடு போட்டு வந்து குண்டும் குழியுமாக இருக்குது. நடக்கிறது போக்குவரத்து எல்லாமே சிரமமாக இருக்குது. கணபதி நகரில் சட்டநாதபுரம் கணபதி நகர் மெயின் ரோட்லேயே இன்னும் வந்து மெயின் ரோட்டில் மட்டும்தான் அந்த நீர் வசதி கொள்ளிடம் வாட்டர் வந்து செஞ்சுருக்காங்க. பட் அது வந்து சைடில் உள்ள தெருவுலாம் நான் வரல. அதனால் வந்து கொள்ளிடம் வாட்டர் வந்து எல்லா தெருவுக்கும் வரணும். ஒன்று, எல்லா தெருவிலும் வந்து தண்ணி நிற்கிறதுனால வந்து பள்ளிக்கூடம் போகிற பசங்க அது ஆட்டோ கூட வர முடியாதுன்னு ரொம்ப சிரமப்படுறாங்க. 2 வீலர் வரும்போது ரோட்லேயே இறக்கி விட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். இந்த பக்கத்தில் இருக்க வந்து வடிகால் வாய்க்கால் இருக்குது. அந்த வடிகால் வாய்க்கால் வந்து தூர்வாரப்படாமல் அப்படியே வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. அது தூர்வாரியாச்சுன்னு சொன்னால் இங்கே உள்ள தண்ணியெலாம் ஈஸியாக வடிஞ்சிடும். இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் செய்யணும். இதுக்கு சம்மந்தமாக கலெக்டர், பஞ்சாயத்து போர்டு நேற்று கிராம சபையில் கூட்ட கூட இங்கே உள்ள மக்கள் எல்லாம் போயிட்டு வந்து அங்கே வந்து கிராம சபையில் வந்து கோரிக்கை வச்சு பேசியிருக்காங்க. அது பேசினா நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து எடுத்து சொல்லி இதெல்லாம் இப்போ சொல்லப்பட்ட அனைத்தையுமே செஞ்சு கொடுக்கணும். நான் கலெக்டர்கிட்டையும் கொடுத்தாச்சு, பிடபிள்யூடிட்டும் கொடுத்தாச்சு, சட்டநாதபுரம் ஊராட்சி
கொடுத்தாச்சு, எம்எல்ஏ ஆஃபீஸ்லேயும் கொடுத்தாச்சு, சீர்காழி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏட்டையும் கொடுத்தாச்சு. அவர் மார்ச் மாதம் செஞ்சு தரனாரு, அடுத்த மார்ச்சே வரப்போகுது. இன்னும் எத்தனை நாள் நாங்கள் இப்படியே இருக்க போகிறோம் தெரியல. கொசு கடியிலும் இதுலேயும் பிள்ளைங்களுக்கு என்ன டிசீஸ் வருதுன்னு தெரியல. டெய்லி ஹாஸ்பிட்டல் கைமா நாங்கள் அலைஞ்சிட்டே இருக்க முடியல. இங்கே ஒரு 70 குடும்பம் இருக்குது, 250 பேர் மக்கள் வசிக்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் என்னென்ன எங்களுக்கு தீர்வு உடனடியே போர்க்கால அடிப்பில் எங்களுக்கு தீர்வு வேணும், கண்டிப்பாக வேணும். இந்த மழை தண்ணி நிற்கிறது அடுத்த 6 மாதத்துக்கு நிற்கும். அடுத்த மழை வர வரைக்கும் இந்த தண்ணி அப்படியே தான் நிற்குமே தவிர வெளியிலே போகாது சுத்தமாக. நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் எவ்வளோ கொசு இருக்குது. கொசு முட்டை, டெங்கு, எல்லாமே டெங்கு கொசு தான். இன்னும் கடிச்சிட்டு தான் நிற்கிது பாருங்கள், நிற்க கூட முடியலங்களாட்டி. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில். இதுக்கு எங்களுக்கு எமர்ஜென்சியாக இதுக்கு உங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக வந்தாகணும். இது வந்து நாள் தள்ளாமல் கண்டிப்பாக வந்தாகணும். வாய்க்கால் வடிகால் வசதியை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அதை கரெக்டாக எடுத்து எங்களுக்கு கம்மாயோட கண்டிப்பாக வேணும். எடுத்துக்கிறதுக்கான அவங்க ஜல்லி கொட்டுறேன், மண்ணு கொட்டுறேன், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு ரோடு வேணும். எங்களுக்கு ரோடை காணும். 18 வருஷம் ஆகுது ரோடு போட்டு. சின்ன சின்ன தெருலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இது என்னன்னு தெரியல எங்களுக்கு. இதுக்கு எங்களுக்கு தீர்வு கண்டிப்பாக வேணும். கிராமத்துல நல்லா இருக்கு. மழை நாள் வந்துட்டா ஒரு நல்லதோ கெட்டதோ நடந்தா எங்க தெருவில் ரொம்ப பயமா இருக்கும் எங்களுக்கு. நல்லதுக்கும் வர மாட்டாங்க, கெட்டதுக்கும் வர மாட்டாங்க ஜனங்க. ரோடே வர முடியாது. அவ்வளவுதான் முடியுமா? வர முடியாதுமா. எல்லாரும் இந்த கரண்ட் சுத்தமா கரண்ட் இருக்க மாட்டேங்குது. லைட்டா மழை பெய்ஞ்சா கூட கரண்ட் இருக்காது. மேல தூக்கி வச்சிருக்கோம் லைனே. நானே நின்று தொடுற அளவுக்கு இருக்கு கம்பி, லைன் கம்பி. சவுக்கு மரத்தை கொடுத்து நோண்டு ஆளை வச்சு தூக்கி வச்சிருக்கோம். பசங்களா இருக்கு தட்டி விட்டுறாங்க அப்படின்னு. அதுக்கும் சொல்லியாச்சு. பண்ணி திரும்பி என்கரேஜ் பண்ணனால தண்ணி ஓடலை. வேறு எதுவும் பிரச்சனை கிடையாது. இந்த 3 தெருக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். ஒரு தெருக்கு ரோடு போட்டு கொடுக்கக்கூடாது. 3 தெருக்கு ரோடு போட்டு கொடுக்கணும். தண்ணி வசதி செஞ்சு கொடுக்கணும். இது 18 வருஷமாக நீங்கள் பார்க்குறீங்க. டெய்லி இதான் கொசு கடிச்சு எவ்வளோ வியாதி. இங்கே ஆஸ்பத்திரி வந்து ஆஸ்பத்திரிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால் ஆஸ்பத்திரி வசதியும் கிடையாது. சீர்காழிக்கு தான் போடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சு கொடுக்க முடியுமோ ஏற்பாடு பண்ணி சொல்ல. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா சட்டனாபுரம் ஊராட்சி கணபதி நகரை சேர்ந்த கிராம மக்கள் நாங்கள், நகர் மக்கள் நாங்கள். எங்களுக்கு வாய்க்கால் பார்த்திங்கன்னா சுத்தமாக வாய்க்கால் இல்லை. கழிவு நீர் ஃபுல்லாக வாய்க்காலில் கடந்து ரோட்டில் நிற்கிது. ஃபுல்லாகவே சாக்கடையாக இருக்குது. டெங்கு மலை ஏகப்பட்ட டிசீஸ் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த நகர் மக்கள் வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கோம். பிள்ளைங்களாம் நாங்களும் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். என்ன நோய்னா அவங்களுக்கும் தெரில. அந்தளவுக்கு நோய் வந்துட்டுருக்கு. ஃபுல்லாக சாக்கடையாக இருக்குது. ஃபுல்லாக சாக்கடை தண்ணி ஃபுல்லாக கலந்துருக்கு. பின்னாடி நீங்களே பார்ப்பீங்க மட்டமாக இருக்குது பாருங்கள். இது வாய்க்கால் நீங்களே வாய்க்கால் ரோடும் ஒரே மாதிரியே இருக்கும். இருக்கிறதே இந்த வாய்க்கால் மெயின் வாய்க்கால் வடிகாலே இது எல்லாத்தையும் போக்கு இதில் தான் ஓடிக்கிறது. ஆனால் தூர்வாரி இப்போ 20 வருஷம் இருக்கும். இப்போ தூர்வாரம் கலெக்டர் உத்தரவு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை, யாருமே வந்து எடுக்கவே இல்லை. ஃபுல்லாக சாக்கடையாக ஃபுல்லாக அடைச்சிட்டு நிற்கிது. எங்களுக்கு ரோடு வசதி வாய்க்கால் கண்டிப்பாக எங்களுக்கு தூர்வாரி ஆகணும். ரோடு எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இந்த நகர்ப்புற மக்களுக்கு கண்டிப்பாக இது தேவை. எங்களுக்கு போர்க்கால அடுப்பில் அதுக்கு செஞ்சு தர மாதிரி தாழ்படும் நகர் மக்களை எல்லாம் கேட்டுக்கிறோம். ரெட் நியூஸ் செய்திகளுக்காக மாவட்ட செய்தியாளர் GK ராஜீவுடன் ஒளிப்பதிவாளர் செம்மங்குடி ஸ்டாலின். இந்த தண்ணி அப்படியே ஏற்றுறோம். இதுல தான் நாங்கள் கிடக்கணும். அப்படியே தண்டிச்சுங்க. இப்ப சும்மா கடிச்சதை பாருங்க, தண்டிச்சு. வாய்க்காலாம் கிடையாது சார். அதெல்லாம் வாய்க்காலாம் வீடு ஆயிட்டு. வாய்க்காலாம் வீடு, பாத்ரூம் ரெட்டின்னு எல்லாம் ஆயிட்டு. இதுல எப்படி இருக்கிறது? இந்த ரோடு இப்படி இருந்தா இதுல எப்படி ஓகே சார், ஓகே சார். உங்கள் நம்பர் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது சார். நடந்து வர முடியாது. நான் கொள்ளிடானு போட்டு வச்சுக்கேன். நீங்கள் சீரை கட்டுறா சார் நீங்கள் காட்டுப்பாடி கிருஷ்ணா. இப்படி நம்ம ரோட்டால ஆச்சு போலாம்ல. எங்க அவங்க இறங்கி போவாங்க. அதுவே இதுக்குள்ள வாங்க. அதுதான் நானே அப்படி வராங்க, இப்படி வாங்க. இதுதான் வருது அது. அந்த ஜெட்டி இருக்குல்ல, அது எடுத்து